இன்றைக்கி வரைக்கும் அந்த செல்வந்தரோட பசங்களுக்கு ஏன் வரல, எதுக்கு வரலன்னு தெரியல. என்ன மனசில் நினச்சிட்ருக்காங்கன்னா, சரி அவர் கொடுத்தது ரொம்ப பழைய விதையாக இருக்கும், அதனால தான் நமக்கு எதுவும் மாங்கொட்டை போட்டு நமக்கு செடி வரல, மரம் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க அந்த வேலையை செஞ்சுட்டே இருக்காங்க. விதைக்கிறதுக்கு அவங்க வீட்டில் ஒரு வேலையாட்கள் இருந்தான். அவன் யோசனை பண்ணான், 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு, 4 மாதத்துலையாவது நமக்கு முளைக்கையாவது வரணும்ல, ஏன் செடியே வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் போயிட்டு தோண்டி பார்க்குறான். அந்த கொட்டையை பிச்சு கொட்டைக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்குறான். பார்த்தா ஸ்டன் ஆகிட்டான், ஆச்சரியப்பட்டான். ஃபுல்லாக தங்கம். இப்போயே புரிஞ்சிருக்கும் அவன் என்ன செஞ்சுருப்பான். வணக்கம். ஒரு அற்புதமான கதையை பார்க்கலாங்க. அதாவதுங்க, நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் நமக்கு தடுக்குது. ஏதோ ஒரு காரணம் இருக்கும். நம்மளாம் என்ன சொல்கிறோம், அவன் காரணம், இவன் காரணம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இந்த கதையினுடைய முடிவில் அந்த முன்னேற்றம் தடைபெறத்துக்கு யார் காரணம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அதை மட்டும் கிளியர் பண்ணுங்கள். 100% வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறலாம். நமக்கு உழைப்பு இருக்கும், முயற்சி இருக்கும், நம்பிக்கை இருக்கும், பொறுமை இருக்கும், அனுபவம் இருக்கும். இருந்தாலும் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியல. எப்போவாது யோசனை பண்ணியிருக்கீங்களா? முக்கியமான காரணம், என் முன்னேற்றம் தடைபடுதுன்னா நான் தாங்க காரணம். ஆனால் இப்போ அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. இந்த கன்க்ளூஷன் பார்ட்டில் இந்த 3 கதையும் கேட்டதுக்கப்புறம் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்குவீங்க. சிறப்பாக அதை புரிஞ்சு செயல்படுங்க. 100% உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கலாம். சிறப்பாக கதைக்குள்ளே போகலாங்க. ஒரு 3 கதை. இந்த 3 கதை என்ன உணர்த்துதுன்னு பாருங்கள். அதை உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா 100% உங்கள் தேவைகள், உங்கள் முன்னேற்றங்கள், வளர்ச்சிகள் சூப்பராக அடையலாம். ஃபஸ்ட்டு தங்க மாம்பழம் கதையில் என்ன பார்க்க போகிறோம்னாங்க, ஒரு விவசாயி கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு, மிகப்பெரிய செல்வந்தர் ஆகிட்டார், நிறைய சொத்துக்கள்லாம் சேர்த்துட்டாரு. இருந்தாலும் அந்த ஊரில் நிறைய கொள்ளையர்கள் தொந்தரவுலாம் இருந்ததுனால என்ன பண்ணுறாருன்னா, நிறைய தங்கத்தை சேகரித்து மாம்பழ கொட்டை இருக்குது இல்லைங்க, அதை எடுத்துகிட்டு அந்த கொட்டையை உள்ளே இருக்கிற பாகத்தெல்லாம் எடுத்துகிட்டு எல்லா தங்கத்தையும் அடைச்சி அதில் வச்சுக்கிட்டு ஒரு 200 கொட்டை 300 கொட்டையாக அட்டாளி மேலே பரன் மேலே போட்டார். ஏன்னா திருட்டு பயம் இல்லைங்களா, ஏன்னா லாக்கரில் இருந்தால் தான் திருடிட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு நிறைய அடக்கிட்டார். வயதான காலத்தில் 4 பசங்களை கூப்பிட்டு அதை சொல்லணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அவரால் பேச முடியல. மாங்கொட்டை பரன் மேலே இருக்குது, எல்லோரும் எடுத்துக்குங்கன்னு சொல்லிட்டு செத்து போயிடுறாரு. என்ன செய்யுதுன்னே தெரியல. அப்புறம் எல்லாம் இறந்துடுறாங்க. எல்லாம் காரியங்கள்லாம் எல்லா பசங்களும் பண்ணிவிட்டு சொத்துக்களெல்லாம் பிரிச்சுட்டாங்க. அப்போ ஒரு பையன் கேட்குறான், அப்பா ஏதோ சொன்னார், மாங்கொட்டைன்னு சொல்லார், பரணி மேலே ஏறி பார்க்கலாம், என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தா ஒரு 100 கணக்கான ஒரு 1000 கணக்கான மாங்கொட்டைகள் இருக்குது. என்னடா ரொம்ப காஞ்சி போச்சு, இதை ஏன்டா இப்போ அப்பா சொன்னார் அப்படின்னா, அதில் ஒரு பையன் சொல்கிறான், இல்லை நான் இதில் படிச்சிருக்கேன், அப்பா ஏதோ ஒரு காரணமாக தான் இந்த மாங்கொட்டையை வச்சுருப்பாரு, நமக்கு தான் எல்லாருக்குமே இடம் இருக்குல்ல, அவங்கவுங்க இடத்துல நம்ம இதை பயிரிட்டால் இது நம்ம வாழ்க்கை முழுவதும் நமக்கு பொருளாதாரம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் அப்பா சொல்லியிருக்கிறாரு. நான் இதை புக்கில் படிச்சிருக்கேன் இந்த மாதிரி விஷயத்தை, அதனால் நம்ம அதை சரிசமமாக பிரிச்சுக்கலான்னு சொல்லிட்டு இருந்த 1000 கொட்டைகளில் எல்லாருமே ஆளுக்கு ஒரு 200 கொட்டையை பிரிச்சுக்கிட்டாங்க. 4 பசங்களும் பிரிச்சுட்டு தன்னோட இடத்துல எல்லோரும் அதை விவசாயம் பண்ணுறாங்க. 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, 6 மாதம் ஆச்சு, 8 மாதம் ஆச்சு, ஏன் 1 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி வரைக்கும் எந்த வளர்ச்சியுமே வரல. இன்றைக்கி வரைக்கும் அந்த செல்வந்தரோட பசங்களுக்கு ஏன் வரல, எதுக்கு வரலன்னு தெரியல. என்ன மனசில் நினச்சிட்ருக்காங்கன்னா, சரி அவர் கொடுத்தது ரொம்ப பழைய விதையாக இருக்கும், அதனால தான் நமக்கு எதுவும் மாங்கொட்டை போட்டு நமக்கு செடி வரல, மரம் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க அந்த வேலையை செஞ்சிட்டே இருக்காங்க. ஆனால் இதில் அந்த விதைக்கிறதுக்கு அவங்க வீட்டில் ஒரு வேலையாட்கள் இருந்தான். அவன் யோசனை பண்ணான், 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு, 4 மாதத்துலையாவது நமக்கு முளைக்கையாவது வரணும்ல, ஏன் செடியே வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் போயிட்டு தோண்டி பார்க்குறான். அந்த கொட்டையை பிச்சு கொட்டைக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்குறான். பார்த்தா ஸ்டன் ஆகிட்டான், ஆச்சரியப்பட்டான். ஃபுல்லாக தங்கம். இப்போயே புரிஞ்சிருக்கும் அவன் என்ன செஞ்சுருப்பான். நட்ட எல்லா மாங்கொட்டையும் எடுத்துகிட்டு தங்கத்தை எடுத்துகிட்டு அவன் ஊரை விட்டு ஓடி போயிட்டான். இதில் என்ன புரியுதுங்க இந்த கதையில், அதாவது நம்ம என்ன தான் படிச்சிருந்தாலுங்க, ஏதோ அப்பா கொடுத்துருக்காரு மாங்கொட்டை நமக்கு வரல அப்படிங்கிறத விட தியரிட்டிக்கல் ப்ராக்டிக்கல்னு ஒன்று இருக்குங்க. என்ன தான் தியரிட்டிக்கல் நம்ம செஞ்சாலும் ப்ராக்டிக்கலாக அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஏன் நம்ம மாங்கொட்டை போட்டோம், ஏன் வரல அப்படின்னு சொல்லி 2 மாதத்தில் 3 மாதத்தில் அவங்க ஆராய்ச்சி பண்ணியிருந்தா அந்த தங்கம் அவங்களுக்கு கிடச்சிருக்குமா? ஸோ எந்த ஒரு விஷயங்க படிப்புக்கும் நம்ம கேட்டதுக்கும் செயல்பாடுகளுக்கும் வித்தியாசம் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். லைஃப்பில் நான் என்னோடய ஒரு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, படிப்பு வேறு, தியரிட்டிக்கல் வேறு, எதையுமே ஆராய்ந்து செயல்பட்டால் மட்டுமே நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியுங்கிறத இந்த கதை உணர்த்தது. 2வது கதை, ஒரு ஃபேக்ட்ரி, ஒருத்தர் பாட்டில் ஃபேக்ட்ரி வச்சுருக்காரு. டெய்லி ஒரு 10,000 பாட்டில் ப்ரிப்பேர் பண்ணுவார். டெய்லி ஒரு 500 பாட்டில் 600 பாட்டில் உடஞ்சிக்கிட்டே இருக்கும். வேலையாட்களை கூப்பிட்டு திட்டிக்கிட்டே இருப்பார், கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் வேலை செய்கிறீங்க, இன்றைக்கி 600 பாட்டில் உடஞ்சிச்சு, இன்றைக்கி 500 பாட்டில் உடஞ்சிச்சு, இன்றைக்கி 700 பாட்டில் உடஞ்சிச்சு, உங்களுக்குலாம் பொறுப்பே இல்லை, என்ன தான் செய்கிறீங்க, 10,000 பாட்டில் செய்கிறீங்க, 700 பாட்டில் உடைக்கிறீங்கன்னு திட்டிக்கிட்டே இருப்பார் அந்த முதலாளி. எல்லாரையும் திட்டிட்டு, உங்களெல்லாம் இனிமேல் சம்பளமே நான் கம்மி பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருப்பார். இந்த மாதிரி சூழ்நிலையில்
அந்த முதலாளி ஒரு ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை தொழில் விஷயமா மனைவி கிட்ட சொல்கிறாங்க, ஒரு 10 நாள் ஃபேக்ட்ரியை பார்த்துக்குமா, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போகிறாங்க. அவங்களுக்கு அனுபவம் கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. இருந்தாலும் அந்த ஃபேக்ட்ரியை பார்த்துக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாள் 700 பாட்டில் உடையுது, 2வது நாள் 500 பாட்டிலாக உடையுது. ப்ரொடக்ஷன் என்னமோ 10,000 பாட்டில் தான் செய்கிறாங்க. ஆனால் உடையிற பாட்டில் ஃபஸ்ட் நாள் 700, அப்புறம் 500, அப்புறம் 400, அப்புறம் 300, அப்புறம் 200, அப்புறம் 100, அப்புறம் 50க்கு வந்துச்சு 10 நாளில். உடனே இவர் வராரு, ஊர்லேருந்து வராரு. என்னம்மா பாட்டில்லாம் எவ்வளோ உடையுது? என்னங்க ஒரு 30-40 தாங்க உடைஞ்சிது, 50க்குள்ளே தாங்க உடையுதுன்னு ஆச்சரியப்பட்டார். என்னடா நம்ம இவ்வளோ தூரம் வேலை வாங்குவோம், நமக்கு அனுபவம் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, பொண்டாட்டிக்கு படிப்பறிவும் இல்லை, எப்படி பாட்டில் கம்மியாக உடையுதுன்னு சொல்லிட்டு, சரிம்மா நீயே நீங்கள் ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு வாமான்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாரு. இவர் பின்னாலேயே அவங்களுக்கு தெரியாமல் பின்னால் போய் நின்று பார்க்குறாரு. அப்போ தான் அந்த அம்மா காலையில் வேலை ஆரம்பிக்கும் போது எல்லா தொழிலாளரையும் கூப்பிட்றாங்க. நேற்றெல்லாம் ரொம்ப சூப்பராக வேலை செஞ்சுருந்தீங்க, ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது, இன்றைக்கும் அதே மாதிரி செய்யுங்க, ரொம்ப சிறப்பாக நிறைவாக செய்யுங்க, இன்றைக்கி அந்த பாட்டிலோட எண்ணிக்கையை முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள், நேற்று உடைச்சதை விட நீங்கள் கம்மியாக செய்ய முயற்சி செய்யுங்க, எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, சிறப்பாக செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வேலை செய்ய சொல்கிறாங்க. அப்போ தான் இவனுக்கு புரியுது, அதாவது இவன் திட்டிக்கிட்டே இருந்தாங்க, அதனால் பாட்டில் உடைஞ்சது கம்மியே ஆகலை. அதனால் இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நமக்கு முன்னால் குறைகள் நிறைய இருக்கும், ஆனால் நம்ம தான் என்ன சொல்லணும், அந்த குறைகளை அதிகப்படுத்தாமல் அந்த குறைகளை கம்மிப்படுத்துகிற மாதிரி நம்ம தான் பேசணும். இதுதான் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய 2வது தோல்விக்கு மிகப்பெரிய காரணம். இதுக்கும் காரணம் நான் தானே கரெக்டாக டீல் பண்ணோம். அவங்களுக்கு பாருங்கள், படிப்பறிவே இல்லை, எந்த எஜுகேஷன் இல்லை, அனுபவம் இல்லை, இருந்தாலும் அந்த நம்பிக்கையோட குறைகளை எப்போவுமே சுட்டி காட்டாமல் நீங்களாம் நல்லா வேலை செய்கிறீங்க, சிறப்பாக வேலை செய்வீங்க, நேற்று செய்கிறத விட இன்றைக்கி அருமையாக வேலை செய்கிறீங்கன்னு சொன்ன உடனே அந்த பாட்டில் உடையிறது 500லேருந்து 50க்கு வந்துருச்சு. ஓகேங்களா? அப்போது நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம செய்கிற ஒரு வேலையில் நம்ம முன்னேற்றம் அடையலை அப்படின்னு சொன்னால் குறைகளை ஃபஸ்ட்டு, மற்றவங்க செய்கிற குறைகளை நோட்டீஸ் பண்ணாதீங்க. நல்லா வேலை செய்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் நீ இம்ப்ரூவ் பண்ணால் அற்புதமாக வேலை செய்வீங்கன்னு செய்யுங்க, 100% நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம். 3வது கதை மாட்டு வண்டி. ஒரு மாட்டு வண்டி வச்சுட்டு ஒரு வயசானவர் ஓட்டிகிட்ருக்காரு. அவரோட வேலை என்னென்னா, அந்த கிராமத்தில் யார் யார் காய் வச்சுருக்காங்களோ எல்லாரையும் வாங்கிட்டு போய் சந்தையில் கொண்டு போய் கொடுத்துட்டு வருவார். இதுதான் அவரோட வேலை. எத்தனை மூட்டை ஒவ்வொருத்தர்கிட்ட வாங்கணும்னு சொல்லி, நாளைக்கு எத்தனை மூட்டை வாங்கணுங்கிறத, ஏன்னா மாட்டு வண்டியோட கெப்பாசிட்டி அவருக்கு தெரியுங்கிறதுனால எத்தனை கிலோ என்னன்னு சொல்லி லிஸ்ட் அவுட் போட்டு, சாயந்தரமே லிஸ்ட் அவுட் போட்டு, இல்லைங்க உங்ககிட்ட 4 மூட்டை தான் வாங்க முடியும், உங்ககிட்ட 5 மூட்டை, உங்ககிட்ட 2 மூட்டைன்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணிடுவார். காலையில் போவார், அதை கொண்டு போய் எங்கள் சந்தையில் போட்டுருவார். அதுக்கு கூலி என்னவோ அந்த விவசாயிக்கிட்ட வாங்கிடுவார். இதை ஒரு 40 வருஷமாக திறம்பட செஞ்சிட்ருக்கார். ஒரு நாள் அவருக்கு உடம்பு சரியில்லை. பையனுக்கு மாட்டு வண்டி ஓட்ட தெரியும். தம்பி நீ போயிட்டு வாப்பா, நான் ஆல்ரெடி லிஸ்ட்டெல்லாம் போட்டு வச்சுட்டேன், இந்த லிஸ்ட்டில் என்ன போட்டிருக்கணும் அதுபடி நீ மூட்டையெல்லாம் அந்தந்த விவசாயிக்கிட்ட வாங்கிட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த பையன்கிட்ட அனுப்புகிறாரு. பையனும் போகிறான். ஒவ்வொரு லிஸ்ட்டாக பார்க்குறாரு. 3 மூட்டை, கந்தசாமி கிட்ட 4 மூட்டை அப்படின்னு சொல்லி எல்லா லிஸ்ட்டு வாங்கிட்டே இருக்கும்பொழுது ஒருத்தர் சொல்கிறாரு, அப்பா என்கிட்ட ஒரு பஞ்சு இருக்குப்பா, ஒரு 3 மூட்டை இருக்குது, எடுத்துகிட்டு போறியா அப்படின்னு கேட்குறாரு. இவன் சரி பஞ்சு தானே, வெயிட் கம்மியாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு 3 மூட்டை ஏற்றிக்கிறான். இன்னொரு விவசாயிக்கிட்ட போகிறாரு, அங்கே 2 மூட்டைன்னு போட்டிருக்கு, அப்பா ஒரு மயிலருக்கு 1 மூட்டை இருக்குது, கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிடுப்பா, சந்தை கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்கிறாரு. சரி மயிலருக்கு தானே வெயிட் இல்லைன்னு சொல்லி அதையும் எடுத்துகிட்டு போகிறான். போனீங்கன்னா சந்தைக்கு போகிற வழியில் மாட்டு வண்டி, அந்த வண்டி உடஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஏன்னா வெயிட் அதிகமானதுனால உடஞ்சிருச்சு. உடனே எல்லா விவசாயிகளும் திட்டுறாங்க, பொருளும் அங்கே போய் சேரல. ஸோ இது என்ன காரணம்? அதாவதுங்க, நம்ம நினைக்கிறோம் பஞ்சுங்கிறது வெயிட் கம்மி, மயிலருகுங்கிறது வெயிட் கம்மின்னு நினைக்கிறோம். ஆனாலும் ஒரு மூட்டையாக்கும் பொழுது அதனோட வெயிட் அதிகமாகும். அதனால் எப்போவுமே ஒரு சின்ன வேலையாக இருந்தால் கூட நோ சொல்ல கற்றுக்குங்க. ஏன்னா அந்த முதியவர் பாருங்கள், 40 வருஷமாக அந்த வேலையை செய்கிறாரு. எத்தனை மூட்டை நான் எடுக்கணும்னு முன்னாலேயே லிஸ்ட் பண்ணிவிடுவார். 40 வருஷமாக அந்த வேலையை சிறப்பாக செஞ்சிட்ருக்காரு. ஒரே நாள் அந்த இளைஞன் போனால் அவனால் அந்த வேலையை செய்ய முடியல. காரணம் என்னென்னா, பஞ்சு மூட்டை தானே, வெயிட் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் இப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கோம். நோ சொல்கிறதே இல்லை. சரி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வேலையை செஞ்சு கொடுத்துடலாம், அந்த வேலையை செஞ்சு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லிட்டு நோ சொல்லாமல் நீங்கள் செயல்பட்டால் வாழ்க்கையில் உங்களோட முன்னேற்றம் தடைபடுங்க. சின்ன விஷயங்களாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க, முடிஞ்சுன்னு சொல்லுங்கள், முடியாதுன்னா இன்றைக்கி முடியாது நாளைக்கு செய்கிறேன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த 3 விதமான கருத்துக்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா 100% உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடையலாம். இந்த 3 விஷயமான காரணங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முதல் காரணம் நான் தான். ஸோ நான் தாங்க மாறணும். நான் மாறினா 100% நீங்கள் வெற்றி அடையலாம். ஒரு கன்க்ளூஷனாக சொல்லிடுறேங்க. இந்த கதை நமக்கு என்ன உணர்த்துதுன்னாங்க, படிப்பு விஷயம் தியரட்டிக்கல் வேறு, ப்ராக்டிக்கல் வேறு, எதுவாக இருந்தாலும் ஆராய்ந்து செயல்பட்டால் உங்கள் வெற்றியை நீங்கள் தட்டி தூக்கலாம். 2வது விஷயம்,
நம்மளை சுற்றி குறைகள் அங்கங்கே நடந்துகிட்டு தான் இருக்கும். நீங்கள் இடத்துல வேலை செய்யலாம், ஒரு தொழில் செய்யலாம். அந்த குறைகளை பெருசு பண்ணாமல் பாசிட்டிவாக உங்கள் நேர்மறை எண்ணங்களை நீங்கள் செயல்படுத்தினா 700 பாட்டில் உடைஞ்ச இடத்துல 30 பாட்டில் தான் உடைஞ்சிது. ஸோ குறைகளை மிகைப்படுத்தாதீர்கள். அதுக்கும் காரணம் நான் தான். 3வது விஷயம், நோ சொல்ல கற்றுக்குங்க. சின்ன சின்ன வேலையாக இருந்தால் கூட அன்றைக்கி செய்ய முடியாது, நாளைக்கு செய்கிறேன்னு சொன்னால் நாளைக்கு தான் செய்வேன்னு சொல்லி நோ சொல்ல கற்றுக்குங்க. எப்போ நீங்கள் நோ சொல்ல கற்றுக்குறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும். இந்த 3 விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். 100% நீங்கள் வெற்றி அடையலாம். வாழ்த்துக்கள். சிறப்பாக செயல்படுத்துங்க. இந்த கதை உங்கள் மனசில் ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.